அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் இணைய வழிய 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி yoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். இன்று கேள்வி பதில் நிகழ்வு. பேராசிரியர் அருள்நிதி உமா சங்கரி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்தமர்கிறோம். வாழ்க வளமுடன். அம்மா சிவலிங்கம்மா, நீங்க பேசுறது கேட்கல. வாழ்க வளமுடன்மா. அம்மா சிவலிங்கம்மா, நீங்க பேசுறது கேட்கல. அவங்க லீவ் ஆயிட்டு வரட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் பேசுறது கேக்குதுங்களா பவித்ராமா? வாழ்க வளமுடன் அம்மா. ஓகே, உமாமா வந்துட்டாங்களா? பாக்கியலட்சுமிமா, உமா சங்கரிமா வர வரைக்கும் வந்துட்டாங்க. அம்மா வந்துட்டாங்க. அம்மாவுக்கு ஒரு அன்மியூட் கொடுத்துருங்க. பாக்கியலட்சுமிமா, டேக் ஓவர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. உமா சங்கரிமா வர வரைக்கும் நீங்க பேக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். உமா சங்கரிமா, உங்களை அன்மியூட் கொடுக்கவா? ஓகே, பேசலாமா? பேசி பாருங்க உமா சங்கரிமா. அம்மா பேசி பாருங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சூப்பர், பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். தேங்க்யூமா, தேங்க்யூ. சாரி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய கேள்வி பதில் அமர்வினை சிறப்பித்து தருவாராக. அனைவருக்கும் இனிய மாலை காலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். ஸ்கை யோகா ஆன்லைன் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் அன்பர்களோட கேள்விகளுக்கான பதில்களை தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்வாக அளித்து வருகிறது. அந்த வகையிலே இன்று கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்பும் அன்பர்களும் ஹேண்ட் ரைஸ் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நம்ம தொடர்ந்து புதுசா சில பேர் பயிற்சியில சேர்ந்திருப்பீங்க. பயிற்சிகள் தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தவம் செய்யறதுல, உடற்பயிற்சி செய்யறதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம தொடர்ந்து பயிற்சிகள் எல்லாருமே செஞ்சுட்டு இருக்கிறோம். சோ பயிற்சிகள் செய்யறதுல நமக்கு உடற்பயிற்சியிலயோ தவம் செய்யறதுலயோ ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்ல உங்களோட கருத்துக்கள் ஏதாவது நீங்க பகிர்ந்துக்க விரும்புனீங்கன்னாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். யாருக்கும் கேள்விகள் இல்லாததுனால மகரிஷியோட கருத்துக்கள்ல நாம கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். மகரிஷி நமக்கு அகத்தாய்வு பயிற்சிகள் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது நமக்குள்ள போய் நாம உள்முகமாக போய் நமக்குள்ள இருக்கக்கூடிய வேண்டாத குணங்களை நாம மணிமேகலை அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வாழ்க வளமுடன். அம்மா பாக்கியலட்சுமி அம்மா அவங்களுக்கு கொஞ்சம் அன்மியூட் கொடுத்துருங்க மணிமேகலை அம்மாக்கு. மணிமேகலை அம்மா நீங்க பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடனுமா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. எனக்கு இந்த நான் ஒரு 3 மாசமாவே செஞ்சுட்டு இருக்கேம்மா. ரொம்ப நாள் இந்த சந்தேகம் இருக்கு, கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிச்சு. இது உடற்பயிற்சி செய்யும் போது கண்ணை திறந்துட்டு பண்ற பயிற்சி அதுல ஒரு சந்தேகமா. இப்ப கை பயிற்சி அந்த 360 டிகிரி ரொட்டேஷன் பண்றோம்லமா. ஆமா ஆமா. அதுல ஒரு தடவை கண்ணு திறந்துட்டு பண்ணுவோம். அதுக்கப்புறமா கண் பயிற்சி ஒண்ணுங்கம்மா. கண் பயிற்சி முழுவதும், கண் பயிற்சியில 7 நிலைகளும் 7 நிலைகளும். அதுக்கப்புறம் மகராசனத்துல crocodile மூவ்மெண்ட் அந்த இதுக்கு அவ்வளவுதானுங்களாமா. அந்த கால் பயிற்சி நம்ம பிரஷ் பண்றது அதெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டே தானம்மா பண்ணணும். அது எனக்கு சந்தேகம். ஆமாங்கம்மா, கரெக்ட் தான். ஆமா, இந்த 3 நீங்க கரெக்டா சொன்னீங்க. இந்த 3 கைப்பயிற்சியில உள்ளது. அடுத்தது நம்ம கண் பயிற்சி முழுவதும் 7 நிலைகளும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா மகராசனம் பார்ட் 2ல அந்த crocodile அந்த பயிற்சி. இது 3 மட்டும்தான் நம்ம கண்ணை திறந்துட்டு பண்ணணும். மற்ற எல்லாமே கண்களை மூடிட்டு தான் பண்ணணும். அந்த ஃபுட் ரெஃப்ளெக்ஸ் அழுத்தி பாதங்கள் அழுத்தி விடுறது இது எல்லாமே. ஏன்னா மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடற்பயிற்சியை ஒரு தவம் மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாம கண்களை மூடி பண்ணும்போது இன்னும் நமக்கு அதுக்குள்ள ஆழ்ந்து போக முடியும். அந்த உறுப்புகளையே கவனிக்க. ஏன்னா நம்ம கண்ணை திறந்திருக்கும் போது இப்போ வீட்லயே பாத்தீங்கன்னா ஏதாவது சத்தம் கேட்டா இல்ல வெளியில யாராவது இப்படி நடந்துட்டு இருந்தா நமக்கு கவனம் எல்லாம் அங்க போகும். சோ அது இல்லாம நம்ம கண்ணை மூடி பண்ணும்போது என்னன்னா நம்ம எந்த இடத்துல நம்ம இப்போ பாதங்களை அழுத்தி விட்டோம்னா கரெக்டா கட்டை விரல் அழுத்தும் போது நம்மளோட தலைப்பகுதி, அடுத்து நம்மளோட கண்கள், காதுகள் இப்படி நம்ம நினைச்சிட்டே பண்ணும்போது இன்னும் கூடுதலா நமக்கு அந்த பலன் முழுமையா நம்ம அது பண்ணலைனாலும் நம்ம பிரஸ் பண்ணும்போது அந்த பலன் கிடைக்கும். இருந்தாலும் எதை ஒண்ணு நாம அதுல நம்மளோட ஆற்றலை ஃபுல்லா குவிக்கும் போது இன்னும் எனர்ஜி அதிகமா கிடைக்கும். சரிங்களா? இன்னொரு சந்தேகம், இந்த மகராசனத்துல அந்த இந்த வீடியோ பாக்கும்போது அதுல இந்த பக்கம் திரும்பும்போது மூச்சு இழுத்து இந்தாண்டு திரும்பும்போது மூச்சை விடுங்கன்னு சொல்றாங்க. அது என்னன்னு புரியலமா. அது மூச்சு இழுத்து விடணுங்களா மகராசன பயிற்சி பண்ணிட்டு? இல்ல வேண்டாம், நீங்க இயல்பா பண்ணுங்க, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஆமா, இயல்பா நீங்க பண்ணுங்க. குப்புறப்படுத்திட்டு பண்ணும்போது நாம மூச்சுல எந்த கவனமும் வைக்க வேண்டாம். தானா, ஏன்னா நம்ம கை பொசிஷன், அந்த கை நம்ம மகராசனம் 1 பண்ணும்போது அந்த சின்முதிரை வச்சுட்டு பண்ண போறோம். மகராசனம் 2 குப்புறப்படுத்தி பண்ணும்போது 2 கையும் தரையில பதிச்சு வச்சுக்குவோம். நம்ம எந்த பக்கம் இப்ப ரைட்னா நம்ம முதுகு பக்கம் உள்ள கை திரும்பி இருக்கணும். அதுல மட்டும் நீங்க கவனம் வச்சுக்கிட்டா போதும். மூச்சுல எந்த கவனமும் வைக்க வேண்டாம். சரிங்களா? இன்னொரு சந்தேகமா. சொல்லுங்க. பஞ்சேந்திரிய தவத்துல மூக்க நம்ம கவனம் செலுத்தும் போதுங்கம்மா, நம்ம மூச்சு காற்றை இழுக்கிற அந்த துவாரத்துக்கிட்ட கவனம் செலுத்தணுங்களா, இல்ல கண்ணுக்கு பக்கத்துல, அப்படின்னா கண்ணுக்கு பக்கத்துல மூக்கு மேல இந்த இது இருக்கு இல்லீங்களா, அந்த இடத்துல கவனம் செலுத்தணுமான்னு எனக்கு சந்தேகமா. அது ஒரு சரி சரி, நீங்க சொல்றதுதான். அதாவது அந்த 2 கண்ணு புருவம், அந்த கண்ணு இணையிற இடம் இருக்குல்ல, மூக்கு அடித்தண்டு பகுதி, மூச்சு காற்று மோதும் இடம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த மேல் பகுதி, சரிங்களா, மூக்கோட மேல் பகுதி, அதுல அந்த இடத்துல உள்புறமா அடித்தண்டு பகுதி. அப்ப அடியில தான் அந்த மூச்சு காற்று மோதும். சரிங்களா? அந்த கண்கள் 2 கண்கள் இதுவும் அந்த சேர்ற இடத்துல உள்பக்கமா நம்ம அந்த இடத்துல கவனம் வச்சுக்கணும். சரிங்களா? நன்றிங்கம்மா, நன்றி. நல்ல நுணுக்கமா ஒவ்வொரு இதையும் பயிற்சிகள் பண்ணும்போது அதை குறிச்சு வச்சு நீங்க கேள்வி கேட்டது ரொம்ப சந்தோஷமா. வாழ்த்துக்கள்மா. தொடர்ந்து பயிற்சிகள் செய்யுங்க. வாழ்க வளமுடன். வேற யாருக்கும் இது கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். பிருந்தா கார்த்திகேயனம்மா, வாழ்க வளமுடன்மா. பிருந்தா கார்த்திகேயனம்மா, மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா.
ம். வாழ்க பிருந்தாமா வளமுடன்மா. வாழ்க இப்போ வளமுடன். அந்த கேக்குதாமா? கேக்குதாமா? நல்லா ஹலோ. கேக்குதுமா? நல்லா ஆ, கேக்குது. சொல்லுங்கம்மா. இப்போ கர்ப்பப்பை எடுத்தவங்க எத்தனை மாசம் கழிச்சுமா எக்ஸசைஸ் செய்யணும்? எதுங்கம்மா என்ன கேக்குறீங்க? கர்ப்பப்பை இன்னொரு எடுத்தாங்க ஒருத்தவங்களுக்கு, அவங்க ஆ, எத்தனை மாசம் கழிச்சு எக்ஸசைஸ் செய்யணும்? ஆ, கர்ப்பப்பை எடுத்திருக்கிறாங்களா? ஆமாமா. சரி. 6 மாசம் கழிச்சுதாம்மா பயிற்சி பண்ணணும். 6 மந்த்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகணும். அப்போ ம். அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா அவங்க பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல சின்ன பெயின், இப்ப நம்ம மகராசனம் பார்ட் 2 எல்லாம் குப்புறப்படுத்திட்டு பண்ணுவோம் பாருங்க. அதெல்லாம் ஆமா. பண்ணும்போது கொஞ்சம் மெதுவா, ரொம்ப ஃபோர்ஸா பண்ணாம கொஞ்சம் மெதுவா பண்ணணும். 6 மாசம் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அவங்க டாக்டர் கிட்டயும் அவங்க எப்படியும் செக்கப் போவாங்கல்ல. அந்த சர்ஜரி முடிஞ்சு ஒரு செக்கப் எல்லாம் போவாங்கல்ல. போகும்போது டாக்டர் கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்க சொல்லுங்க. கேட்டுட்டு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு வந்து கொஞ்சம் மேஜரா இருக்கும். சில பேருக்கு சும்மா ஒரு மைனர் ஆப்ரேஷனா இருக்கும். சோ ம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டாக்டர் கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு நம்ம இதுபடி பார்த்தோம்னா நம்ம 6 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் பயிற்சி பண்ணணும். சரிங்களா? 6 மாசம் சரி. முழுமையா நிறைவடையணும். அதே மாதிரி அடுத்து பண்ணும்போது நமக்கு ஏதாவது சின்ன சின்ன உபாதைகள் இருந்தா கூட நாம வந்து அத மெதுவா ரொம்ப ஸ்லோவா அத பண்ணணும். சரிங்களா? சரிம்மா. அப்புறம் இன்னொரு கேள்விமா, இப்போ ஆ, கண் பயிற்சி கண்ணுக்காக பண்றதுனால கண்ணை திறந்து செய்யறோம். ம், இப்போ ம். கைப்பயிற்சியில ஆ. அந்த நிலைக்கும் அது மகராசனத்துக்கும் எதுக்குமா அது கண் திறந்து செய்ய சொல்லியிருக்காங்க? அருமையான கேள்விமா. நல்லா யோசிச்சிருக்கீங்க. சூப்பர் கொஸ்டின்மா. அதாவது என்னன்னா, நீங்க கண்ண மூடிட்டு அத ஒரு நாள் பண்ணி பாருங்க. அது கண்ண ம். மூடிட்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா, தலை அப்படியே சுத்திரும் கிர்ருன்னு. நம்ம இந்த ஓ. ஊஞ்சலு, இந்த ராட்டினம் எல்லாம் சுத்துவோம் பாருங்களேன். ஜெயிண்ட் வீல் எல்லாம் சுத்தும்போது பாருங்களேன். அப்படி ம். சுத்தும்போது அப்படியே நமக்கு ஒரு மாரி இருக்கும்ல. அந்த ஆமா. இது வந்து அதுக்காக தான். ஏன்னா இப்படி வச்சுட்டு, முன்னாடி வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், கண்ண மூடிட்டு இப்படி திரும்பணும்னு வைங்களேன். திரும்பும்போது ம். தலை கொஞ்சம் கிர்ருன்னு அப்படியே சுத்தும். அதுக்காக தான் நமக்கு வந்து இத மாரி பண்ணியிருக்காங்க. அதே மாரி மகராசனம் பார்ட் 2 அதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சைடும், இந்த சைடும் அந்த 360 டிகிரிஸ் இந்த பக்கம் இப்படி திரும்பும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பிரெயின் ம். அந்த நர்வ்ஸ் இருக்கு பாருங்க, டக்குன்னு இப்படி திரும்பும்போது ஒரு சின்ன ஒரு ஜெர்க் வரும். சோ ஒரு ஓ. சின்னதா அதுல ஒரு டிஸ்டர்பன்ஸ். அதுக்காக ம். கண்ண திறந்துட்டோம்னு வைங்களேன், நம்ம கவனம் ஃபுல்லா அந்த கண்ணு இதுலயே இருக்கும்போது, நமக்கு வந்து கண்கள மூடி இருக்க மாட்டோம்ல. திறந்து நகத்த பார்க்கும்போது, இப்படி திரும்பும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது. நீங்க இந்த நின்னுட்டு பண்றத மட்டும் ஒரு வாட்டி 5 இத வேகமா இப்படி சுத்தி பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு நல்ல சரிம்மா. டிஃபரன்ஸ் தெரியும். நல்ல ஓகே. கேள்விம்மா. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப வாழ்க நன்றிம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். இனிமையான வேற எதுவும் பதில். வாழ்க கேள்விகள் வளமுடன். இருக்குங்களா? இல்லம்மா, இல்ல. ம். ஓகே. பயிற்சிகள நன்றிம்மா. மட்டும் ம். தொடர்ந்து செய்யுங்க. விடாம தொடர்ந்து செய்யணும். நம்ம எல்லாருமே வந்து சங்கல்பம் எடுத்துக்கணும். தினமுமே இரவு தூங்க போறப்போ ஏன்னா நம்ம எல்லாரும் பயிற்சி கத்துக்கிட்டோம். எல்லாருமே தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கோம். இருந்தா கூட ஏதாவது ஒரு சின்ன பிரேக் வந்ததுன்னு வைங்களேன், திருப்பி நம்மளால அடுத்து அத தொடர முடியாத ஒரு சூழ்நிலை நமக்குள்ள ஏற்படும். ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனம் வந்துரும். இல்ல அடுத்தடுத்து ம். பார்த்தீங்கன்னா, ஒரு இது வரும்போது அடுத்து இன்னொரு ஏதாவது ஒண்ணு வந்து நம்மள செய்ய விடாம இருக்கும். சோ அப்போ வந்து நல்ல விஷயத்துக்கு போகும்போது நமக்கு நெறைய தடைகள் வரும். நம்மளோட கர்மா வந்து நம்மள வந்து தடுத்துட்டு இருக்கும். அப்ப நாம என்ன பண்ணணும்னா, தினமும் இரவு தூங்க போறப்போ, நான் தினந்தோறும் உடற்பயிற்சி, காயகல்பம், தவம் தவறாமல் செய்வேன் அப்படின்னு நம்ம ஒரு சங்கல்பம் செய்து கொள்ளலாம். அந்த சங்கல்பம் செய்ய செய்ய என்ன ஆகும்னா, அது நம்முடைய உடல் செல்கள்ல பதியும். பதிஞ்சு நமக்கு பயிற்சியை செய்வதற்கான ஒரு நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்தி குடுக்கும். சரிங்களா? சோ அதுதான் நம்ம சரிம்மா. இரவு தூங்க போறப்பயும் சங்கல்பம் பண்ணிக்கலாம். ஏன்னா, அப்பதான் மனசு நல்ல ஒரு அமைதியான நிலையில இருக்கும். அதே மாரி காலையில எந்திரிச்ச உடனே, எந்திரிச்சு வையகத்த 5 முறை வாழ்த்திட்டு, நாம இந்த சங்கல்பத்தையும் தினந்தோறும் சொல்ல 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 அந்த உடற்பயிற்சி செய்வதற்கான சூழல் நமக்கு நல்லபடியா அமையும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆ. காசி விஸ்வநாதன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. மைக்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க ஆ, வளமுடன். ஆ. சொல்லுங்க ஐயா. நம்ம இரவு தூங்கும்போது ம். தாந்தவம் பண்றது நல்லதா இல்ல உடற்தளத்திற்பயிற்சி செய்யறது நல்லதா? ஆ. அதாவதுங்கய்யா, இரவு தூங்க போறப்ப நீங்க வந்து சீக்கிரமா டின்னர் சாப்பிட்டுட்டீங்கன்னு வைங்களேன். கொஞ்சம் ம். ஏர்லியரா டின்னர் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா, நம்ம வந்து
இரவு பண்ணக்கூடிய காயக்கல்ப பயிற்சி பண்ணிக்கலாம். அதுவும் பண்ணிட்டு அந்த 14 பாயிண்ட் அக்கு பிரஷர் இருக்குல்ல, ஆமா. அது இல்ல அதுவும் பண்ணலாம். அதாவது தூக்கம் சரியா வராதவங்க இந்த 14 பாயிண்ட் அக்கு பிரஷர் பண்ணிட்டு ரிலாக்ஸேஷன் உடல் தளர்த்துதல் பயிற்சி பண்ணிட்டு நாம வந்து லாஸ்டா பண்றது உடல் தளர்த்துதல் பண்ணணும். நம்ம இப்போ ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டுறோம்னு வச்சுக்கோங்களேங்கய்யா, ஒரு 10 சரி. மணிக்கு என்ன பண்ணலாம்னா முதல்ல நம்ம வந்து சாந்தி தவம் பண்ணிடலாம். சரிங்களா? உட்காந்து நல்ல ஒரு அருட்காப்பு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சாந்தி தவம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் முடிச்சுட்டு அப்ப படுக்க போறோம், திருப்பி எந்திரிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல என்ன பண்ணலாம்னா படுத்துட்டே நாம வந்து இரவு பண்ணக்கூடிய காயக்கல்ப பயிற்சியை பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் 14 பாயிண்ட் அக்கு பிரஷர் தேவைன்னா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த நம்ம காயக்கல்பம் பண்ணிட்டு அப்படியே ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு தூங்கிடலாம். சரிங்களா? ரிலாக்ஸேஷன் பண்ணும்போதே பாதி பண்ணிட்டு இருக்கும்போதே அப்படியே தூக்கம் வந்துடும், அப்படியே தூங்கிடலாம். சரிங்களா? உடல் தளர்த்துதல் பயிற்சி செய்ய தேவையில்லை. உடல் தளர்த்துதல் தான் சொல்றேங்கய்யா. உடல் தளர்த்துதல் தான் படுக்கும்போது, அதாவது முதல்ல நீங்க வந்து சாந்தி தவம் சாந்தி தவம் பண்றது நல்லதா, உடல் தளர்த்துதல் பண்றது நல்லதான்னு கேட்டீங்க. இது ரெண்டுமே பண்ணலாம். 5 நிமிஷம் சாந்தி தவம் பண்ணிட்டு உடல் தளர்த்துதல் பயிற்சி பண்ணுங்க. சரியா? சீக்கிரம் சாப்பிடுறதா இருந்தது, நீங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து காயக்கல்ப பயிற்சி இரவு பண்ணக்கூடிய காயக்கல்ப பயிற்சியை சேர்த்து பண்ணிக்கலாம். இல்ல லேட்டா தான் சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்ம ரிலாக்ஸேஷன் மட்டும் பண்ணிட்டு உடல் தளர்த்துதல் பயிற்சி மட்டும் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடலாம். சரிங்களா? நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? வாழ்க வளமுடன். வேற யாருக்கும் எதுவும் சந்தேகங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். ஐயா திரும்பவும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்களா இல்ல முதல்ல பண்ணதுன்னா? அம்மா எதுக்கும் அன்மியூட் கொடுங்கம்மா. சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன். முத பண்ணதா. சரிங்க ஐயா. ஓகேங்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஓகே. ஜெயலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன்மா. ஜெயலட்சுமி அம்மா மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். ஜெயலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன்மா. பாக்கியலட்சுமி அம்மா உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருங்க ஜெயலட்சுமி அம்மாக்கு. எனக்கு கோஹோஸ்ட் இல்லாதனால கொடுக்க முடியல. சரி சரி. இந்த இப்ப ஓபன் ஆயிடுச்சு. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா சொல்லுங்கம்மா. நீங்க பேசுறது நம்ம கேட்கல. மண்டபத்துல ஒரு பொண்ணு ஏஜ் அட்டெண்ட் பண்ணி இப்பதான் 1 மாசம் ஆகுதுமா. சரி. அவங்க எக்ஸசைஸ் முன்னாடி நீங்க பேசுறது கேக்குதுங்களா? இப்பதாம்மா கேக்குது. அதாவது மன்றத்துல ஒருத்தவங்க ஏஜ் அட்டெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்க. 1 மாசம் ஆகுதுமா ஒரு பொண்ணு. அவங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் டவர் இருக்கிற இடத்துல பேசுறீங்களாமா? சொல்லுங்க. இப்ப தீட்சை கொடுக்கலாங்களாமா? இல்லங்கம்மா 6 மாசம் ஆகும். இப்ப கேக்குதாமா? ஏஜ் அட்டெண்ட் பண்ணி இப்பதான் கேக்குதுங்கம்மா. ஏஜ் அட்டெண்ட் பண்ணி 6 மாசம் ஆகணும். சரிங்களா? 6 மாசம் கம்ப்ளீட் ஆகணும். 6 மாசம் ஆனதுக்கு அப்புறம் தான் காயக்கல்ப பயிற்சியை கத்து கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி செய்யலாங்கம்மா. ஏஜ் அட்டெண்ட் பண்ணி 6 மந்த்ஸ் 6 மாசம் கழிச்சுதான் காயக்கல்ப பயிற்சி தீட்சை எல்லாம் கொடுக்கலாம். சரிங்களா? சரி சரிம்மா. அது ஏற்கனவே கொடுத்தாச்சு. பண்ணிட்டு தான் இருக்காங்க. எக்ஸசைஸ் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஓகே. அதே மாதிரி பசங்களா இருந்தா, ஆம்பளை பசங்களா இருந்தா 14 வயசு முடிஞ்சிருக்கணும். சரிங்களா? பொண்ணு குழந்தைங்களா இருந்தா ஏஜ் அட்டெண்ட் பண்ணி 6 மாசம் இருக்கணும். ஆம்பளை பசங்களா இருந்தா 14 இயர்ஸ் 14 வயசு கம்ப்ளீட் ஆகி இருக்கணும். சரிங்களா? சரி சரிங்கம்மா. ஓகேங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஓகே. வாழ்க.
வாழ்க வளமுடன். வேற யாரும் ஏதாவது கருத்துக்கள் பகிர்ந்துக்க விரும்புனீங்க, இல்ல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யாருக்கும் கேள்விகள் இல்லாதனால மகரிஷியோட கருத்துக்கள் பார்த்துட்டு நாம நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். அதாவது ஒரு நாட்டுல வந்து ஒரு ராஜா வந்து ஒரு அறிவிப்பு பண்ணியிருந்தாராம். இந்த மாதிரி வந்து நாட்டு மக்கள் வந்து அதாவது எந்த நேரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுல இருந்து நாம வெளியில வர்றதுக்கு, இல்ல எப்போதுமே மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு, இந்த மாதிரி இருக்கணும்னா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு மந்திரம், அந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னாலே அந்த பிரச்சனையில இருந்து நாம வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்லி, அதுக்கான அந்த மாதிரி மக்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் எந்த நேரத்திலையும் இருக்கிறதுக்கான ஒரு மந்திரம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி மந்திரி கிட்ட சொல்லி, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அவங்கள கூட்டிட்டு வா, அந்த மாதிரி மந்திரம் சொல்றவங்க, இந்த மாதிரி மக்கள் வந்து ஏதாவது ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது ஒரே வார்த்தையில ஒரு மந்திரம் ஒண்ணு, அத நம்ம நினைச்சோம் அப்படின்னாலே நம்ம கஷ்டத்துல இருந்து வெளியில வந்துடலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. சரின்ட்டு அவங்க உடனே தண்டோரா போட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயாவது சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு விஷயமா சொல்றாங்க. இத மாதிரி சொல்லலாம், அப்படி சொல்லலாம், இப்படி சொல்லலாம். எதுவுமே மன்னருக்கு வந்து திருப்தியாவே இல்ல. அப்புறம் கடைசியா ஒருத்தர் வராரு. அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு மன்னர்கிட்ட ஒரு மோதிரத்தை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இதுக்குள்ள வந்து நீங்க கேட்ட அந்த மந்திரத்தை நான் வந்து இந்த மோதிரத்துக்குள்ள வச்சிருக்கிறேன். சோ நீங்க அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது இத திறந்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள அந்த மந்திரம் இருக்கு. சோ அத வந்து நீங்க பயன்படுத்திக்கிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே மன்னருக்கும் சரி, இவர் சொல்றதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவர் மேல ஒரு நம்பிக்கை வருது. அப்போ அவர் வந்து பாக்குறாரு. இந்த மாதிரி கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது நாம வந்து சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப நம்பிக்கையோட அதை சொல்றாரு. இப்போ நீங்க அதை எதுவும் பார்க்க வேண்டாம், நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க, அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நீங்க இதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. சோ மன்னர் ஆட்சி நல்லபடியா நடந்துட்டே இருக்கு. அப்புறம் பார்த்தோம்னா ஒரு டைம்ல பார்த்தா எதிரி நாட்டு மன்னன் வந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த நாட்டுக்குள்ள வந்து படையெடுத்து அந்த சுரங்கப்பாதை வழியாக வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அவர் வந்து போர் நடக்குது, எல்லாமே நடக்குது. அரண்மனையில இருந்து மக்கள் எல்லாம், ஏன்னா திடீர்னு வரும்போது அவங்க எந்த ஒரு ஆயத்தமும் இல்லாததுனால அந்த போர்ல நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க, நிறைய பேர் அங்க இங்க ஓடுறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அரண்மனையில மன்னரை சுத்தி இருக்கிற அவரோட உறவினர்கள், அந்த அரச சபையில உள்ளவங்க, மந்திரிகள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிடுறாங்க. சோ இந்த மன்னரும் என்ன பண்றாரு, அப்படியே வெளியில போறாரு. போயிட்டு இந்த மாதிரி என்னோட மனைவி மக்கள் எல்லாரையுமே யாரையுமே காணும், எல்லாரையும் இழந்துட்டேன், இனிமே நான் எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நடந்தே போறாரு. நடந்து போய்கிட்டே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி திடீர்னு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மன வருத்தத்தோட அப்படியே போறாரு. போயிட்டு நடந்துட்டே இருக்கிறாரு. அங்க ஒரு மலை தெரியுது. அப்போ இந்த மலையில இருந்து நம்ம குதிச்சு இது பண்ணிருவோம், உயிரை மாய்ச்சுக்குவோம், இதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா அந்த மலை உச்சிக்கு ஏறுறாரு. ஏறும்போது பார்த்தா நல்ல சூரிய வெளிச்சம் தெரியுது. அப்படியே அந்த சூரிய ஒளியில அவர் கையில போட்டிருக்கிற அந்த மோதிரம் அப்படியே அந்த அலை வந்து அப்படியே அதோட ஒளி வந்து அப்படியே தெரியுது. தெரியும் போதுதான் டக்குன்னு இவருக்கு ஞாபகம் வருது. ஐயோ, நம்ம எந்த வித அந்த கஷ்டம் துன்பம் வரும்போது ஒரு மந்திரத்தை கொடுங்கன்னு கேட்டிருந்தோமே, ஆகா அந்த மந்திரம் இப்ப நம்ம கையில தானே இருக்கு. சரி, எதுக்கும் நம்ம தான் சாக போறோம், ஒரு தடவை அவர் என்னதான் எழுதியிருக்கிறாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஞாபகம் வருது. உடனே அதை ஓபன் பண்ணி உள்ள பாக்குறாரு. அதுல எழுதி இருக்கு, இந்த நிலை மாறும் அப்படின்னு எழுதியிருக்கு அந்த வாசகம்.
உடனே இவருக்கு ஒரு மனதுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. இந்த நேரத்துல நான் உயிரை மாச்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா இந்த நிலை மாறும் அப்படின்னு சொல்லி அதுல கொடுத்திருக்குது. அப்ப இது எனக்கே சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, ஒரு செகண்ட்ல அவர் மனசு மாறுது. சரி, அப்போ இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையும் நமக்கு கண்டிப்பாக மாறும் அப்படின்ற நம்பிக்கையோடு இவர் என்ன பண்றாரு, மெதுவா அந்த மலையில இருந்து கீழே இறங்கி வராரு. கீழே இறங்கி வரும்போது பார்த்தா, தூரத்துல பார்த்தா நாட்டுல உள்ள மக்கள் கொஞ்சம் பேர் தெரியுறாங்க. அந்த அவரோட அரசவையில வேலை செஞ்சவங்க எல்லாம் தெரியுறாங்க. அப்புறம் அவங்கள எல்லாம் கூப்பிட்டு பேசுறாரு. எல்லாரும் என்ன, எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்றாரு. இல்ல, போர் அவங்க வந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. சோ இவங்க கொஞ்சம் பேர் இந்த இடத்துல இருக்காங்க, இந்த இடத்துல அப்படி எல்லாம் சொல்றாரு. பார்த்தா அப்ப அதுல ஒருத்தர் அந்த மந்திரியும் வந்துடுறாரு. வந்துட்டு அவர் சொல்றாரு, மன்னர், நம்ம இந்த சுரங்கப்பாதை வழியா நிறைய பேர் இது வழியா தப்பிச்சு இந்த ஒரு இடத்துல நான் வச்சிருக்கிறேன். உங்களோட மனைவி மக்கள் எல்லாரும் பத்திரமா தான் இருக்காங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, வாங்க நான் காட்டுறேன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, மன்னரை கூட்டிட்டு போய் அந்த நாட்டுல சுரங்கப்பாதை வழியா போறாரு. போய் அங்க பார்த்தா அவரோட மக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்புறம் அப்படியே போறாரு. கொஞ்சம் பேரு ஏதோ போர் நடந்ததுல கொஞ்சம் பேர் மட்டும் உயிர் இழந்திருக்கிறாங்க. மத்தபடி எல்லாரும் அப்படியே சேர்ந்துடுறாங்க. அப்ப மன்னர் ரொம்ப அவருக்கு மனசுல அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. என்னடா, நான் இன்னைக்கு உயிரோடவே இப்ப இருந்திருக்கிற மாட்டேன், உயிரை மாச்சுக்கணும்னு நினைக்கிற நேரத்துல எனக்கு இந்த மாதிரி அவர் கொடுத்த மந்திரம் தான் ஏதாச்சும், அது யார் கொடுத்தாங்க, அவர் யாருன்னு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவர் போய் மந்திரி தேடி பாக்குறாரு. அந்த மாதிரி யாரு கொடுத்தாங்க என்னன்னு சொல்லி விசாரிச்சு அவரை கூட்டிட்டு வந்துடுறாங்க. கூட்டிட்டு வந்தோன்னா அவர்கிட்ட சொல்றாங்க, இந்த பாருங்க, இதுல நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தேன். ஆனா நீங்க சொன்ன அந்த கொடுத்த மந்திரத்தினால இன்னைக்கு நான் உயிரோட உங்க எல்லாரும் முன்னாடி நின்னுட்டு இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன வேணா கேளுங்க, தரேன்னு சொல்லி பொன் பொருள் எல்லாம் அவருக்கு கொடுக்குறாங்க. அவர் அதெல்லாம் வாங்க மறுத்துட்டு அவர் சொல்றாரு, இப்ப இவ்வளோ ஆனந்தமான, இவ்வளோ ஒரு சந்தோஷமான நிலையில இருக்கிறீங்க. இப்ப ஒரே ஒரு தடவை நான் சொல்றதை மட்டும் கேளுங்க அப்படின்றாரு. என்ன சொல்லுங்க அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு, இப்பயும் ஒரு தடவை நீங்க மகிழ்ச்சியோட உச்சத்திலேயே இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்றீங்க, ரொம்ப ஆனந்தமா இருக்கிறேன்னு சொல்றீங்க. சோ இப்பயும் நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மோதிரத்தை ஓபன் பண்ணி அந்த சீட்டை எடுத்து இப்போ ஒரு வாட்டி சத்தமா எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி படிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, அப்பயும் படிக்கிறாரு, இந்த நிலை மாறும். அப்போ இது ஒரு சம்பவம், ஒரு கதையா இருந்தா கூட இதுல இருந்து நம்ம வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதாவது நம்மளும் ஏதாவது ஒரு கஷ்டங்கள், தோல்விகள், துன்பங்கள் வாழ்க்கையில வரும்போது என்ன ஆயிடுறோம், துவண்டு போயிடுறோம். அந்த அவர் எப்படி உச்சிக்கு போய் உயிரை மாய்ச்சுக்கணும்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி நாம நம்மளோட வாழ்க்கையில ஐயோ எதுவுமே இல்ல, நம்ம அவ்வளவுதான், எல்லாமே நான் என்னென்னமோ முயற்சி பண்ணேன், என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற வருத்தத்துல நம்ம ஏதோ நம்ம வருத்தப்பட்டு கவலைப்படும் போது என்ன ஆகுது, நமக்குள்ள அந்த ஜீவகாந்தம் நல்ல தவம் பண்றோம், நல்ல உடற்பயிற்சி பண்றோம், காயக்கல்பம் பண்றோம், இதுல எல்லாம் நம்ம ஜீவகாந்தத்தை நல்லா சேமித்து வச்சுக்கிறோம். அது இல்லாம அடுத்து மேல்நிலை பயிற்சிகள் பண்றவங்க எல்லாம் இன்னும் ஜீவகாந்தத்தை பெருக்கிறதுக்கான தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி இதெல்லாம் செஞ்சு நம்மளோட பயோ மேக்னட்டிசத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஆனா இந்த கவலைப்படும் போது என்ன ஆகும், அப்படியே வாரி இறைச்சிட்டு நம்மளோட பயோ மேக்னட்டிசம், அந்த ஜீவகாந்தம் எல்லாம் வெளியேறிடும். அப்ப நாம இப்படி வாழ்க்கையில, ஏன்னா எல்லாமே நம்மளோட கர்மா எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அப்போ நாம அந்த மாதிரி நேரத்துல நாம அதுல இருந்து துவண்டு போகாம, எப்படி அவருக்கு அந்த மந்திரம் கிடைச்சதோ அதே மாதிரி மகரிஷி நமக்கு அற்புதமா தாரக மந்திரமா எவ்வளவு விஷயங்களை வாழ்த்து கொடுத்திருக்காங்க. யாருனாலயாவது நமக்கு கஷ்டங்கள், துன்பங்கள் அவங்கள நாம தொடர்ந்து வாழ்த்திட்டே இருக்கலாம். அந்த நிலை நமக்கும் மாறும். அடுத்து பார்த்தோம்னா நமக்கு கொடுத்த அருட்காப்பு, நம்மளை சுத்தி சுத்தி காப்பு போட 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 நமக்குள்ள எந்த ஒரு நெகட்டிவும் வராது. அடுத்து சங்கல்பம், மெயினா இந்த சங்கல்பம் தான் நமக்கு வாழ்க்கையில நமக்கு நிறைய மாற்றத்தை உண்டாக்கும். அப்ப நாம நம்ம என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அது நடந்த மாதிரி பாவனை பண்ணி நாம நல்ல தொடர்ந்து வாழ்த்த நம்ம வாழ்க்கையிலயும் அந்த கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி நல்ல, எப்படி அந்த மன்னருக்கு அவரு இழந்த பொருட்கள், மக்கள், மனைவி எல்லாம் திரும்ப கிடைச்சாங்களோ அதே மாதிரி நமக்கும் வாழ்க்கையில, ஏன்னா மகரிஷி நமக்கு பாவ பதிவுகள், தீய பதிவு இருந்தா கூட மேல நம்ம நல்ல பதிவை போட 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 அல்லது காணாமல் போய்விடும் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளோட வேலை என்ன, அந்த இரண்டொழுக்க பண்பாட்டை பின்பற்றி வாழ்றதும்.
அப்ப எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுறவங்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை இந்த பண்பாட்டை பின்பற்றி நாம தொடர்ந்து நல்ல விஷயங்களை செய்ய 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 நம்மளோட கரு மையத்துல நல்ல பதிவுகள் மேல வந்துட்டே இருக்கும். அப்ப நல்ல பதிவுகள் நிறைய வர 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 அதுவே அந்த தீய பதிவுகளை வெளியில வரவிடாம அது சப்ரஸ் பண்ணிடும். அப்ப அந்த அளவுக்கு நம்ம இந்த பிறவியின் நோக்கம், நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னா, நாம 6வது அறிவு நமக்குதான் இருக்கு. விலங்குகளுக்கு எல்லாம் 5 அறிவு தான், நமக்குதான் 6 அறிவு இருக்கு. அப்ப அந்த 6வது அறிவுல நாம முழுமை பெறணும். அடுத்து ஒழுக்கம், கடமை, ஈகைன்ற அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து இந்த பிறவியிலேயே நம்முடைய கருமையத்துல இருக்கக்கூடிய பதிவுகளை கழித்து அந்த இறைநிலையை உணர்வதற்கான முயற்சியில ஈடுபடணும். அதுக்கு மகிழ்ச்சி நமக்கு அற்புதமா தவ பயிற்சிகளையும் உடற்பயிற்சி, உயிரை வளமா வச்சுக்கிறதுக்கு காயக்கல்ப பயிற்சின்னு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து முக்கியமா பாத்தீங்கன்னா பரிசோதனை, அகத்தாய்வு பயிற்சிகள்ல இந்த 12 நாள் பயிற்சி முடிச்சவங்க நிச்சயமா நீங்க அடுத்த பயிற்சி சர்டிபிகேட் கோர்ஸ்ல கண்டிப்பாக சேரும்படி அன்போடு கேட்டுக்கிறோம். ஏன்னா அதுலதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய வேண்டாத தீய குணங்களை எல்லாம் நல்ல குணங்களாக மாற்றுவதற்கான பயிற்சிகளை மகிழ்ச்சி அட்டவணை போட்டு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. யாருமே நமக்கு இப்படி கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு யாரும் சொல்லித்தரத்துக்கு இப்ப ஆள் இல்லை. ஆனா மகிழ்ச்சி நமக்கு நல்ல புத்தக வடிவத்துல நல்ல அட்டவணை போட்டு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. நம்மளோட வேலை என்ன? பயிற்சிகளை செய்யறது மட்டும்தான். அப்போ நாம தினந்தோறும் உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம், தவறாமல் செய்வேன் சங்கல்பமும் எடுத்துக்கிட்டு அடுத்து அகத்தாய்வு முடிச்சவங்க எல்லாம் தினமும் இரவு தூங்க போறப்போ ஒரு 5 நிமிஷம் உட்காந்து அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு அப்படியே பின்னாடி இருந்து நம்ம போனோம்னா என்னென்ன 10 மணிக்கு படுக்க போறோம்னா நமக்கு தெரியும் 9:30க்கு என்ன நடந்தது, 9 மணிக்கு 7 மணிக்கு என்ன நடந்தது நமக்கு ஈஸியா தெரியும். கீழே இருந்து அப்படியே போய்கிட்டே வந்தோம்னா காலையில எந்திரிச்ச வரைக்கும் என்னென்ன நடந்ததோ, நாம என்னென்ன தவறுகள் செஞ்சோமோ அதெல்லாம் நாம திருத்திக்கிறதுக்கான பயிற்சிகளை தான் மகிழ்ச்சி அகத்தாய்வுல கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அதையெல்லாம் நாம தொடர்ந்து டெய்லி பண்ணி பண்ணி மாற்ற நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த வேண்டாத சின்ன சின்ன, ஏன்னா நிறைய அந்த மாதிரி குணங்கள்லாம் இருந்தா நம்மளால இதுக்குள்ள எல்லாம் நிலைச்சிருக்க முடியாது. ஏதோ 1-2 சின்ன சின்ன தவறுகள் நம்ம செஞ்சுட்டு இருப்போம். அதையும் கூட சரி பண்ணி நம்ம வாழ்வின் நோக்கத்தை அடைவதற்கான பயிற்சிகள்ல நாம ஈடுபடணும். அதுக்கு தொடர்ந்து நாம பயிற்சிகளை செஞ்சா போதும், எல்லாம் தானா நடக்க ஆரம்பிக்கும். அப்போ நாம எல்லாருமே கண்களை மூடி 1 நிமிடம் நாம ஒரு சங்கல்பம் எடுத்துக்குவோம். நாம் தினந்தோறும் உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம், தற்சோதனை பயிற்சிகள் தவறாமல் செய்வேன். வாழ்க வளமுடன். இதே மாதிரி நாம 3 முறை சொல்லிக் கொள்ளுவோம். நான் தினந்தோறும் உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம், தற்சோதனை பயிற்சிகளை தவறாமல் செய்வேன். வாழ்க வளமுடன். நான் தினந்தோறும் உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம், தற்சோதனை பயிற்சிகளை தவறாமல் செய்வேன். வாழ்க வளமுடன். இப்படி நாம தொடர்ந்து சங்கல்பம் செய்ய 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 முதல்ல சொன்ன மாதிரிதான் நம்முடைய உடல் செல்கள்ல பதிந்து நமக்கு அந்த சூழ்நிலைகளை பயிற்சி செய்வதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ நாம 12 நாள் பயிற்சி முடிச்சவங்க, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சவங்க கண்டிப்பா அடுத்து அகத்தாய்வு பயிற்சிகளையும் செய்யும் போதுதான் இது முழுமை அடைய முடியும். நம்ம தொடர்ந்து அந்த பயிற்சிகளையும் செய்யும் போது நம்ம பிறவி எடுத்ததோட நோக்கத்தை நாம சீக்கிரத்துல அடைய முடியும். அந்த அளவுக்கு மனவளக்கலைன்ற பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த பொக்கிஷம் நம்ம கையில இருக்கு. அதை நாம நல்ல முறையில பயன்படுத்திக்கணும். அதுக்கான முயற்சிகள்ல நாம தொடர்ந்து ஈடுபடுவோம். அனைவருக்கும் நன்றி. இதுகாடும் செவிமடுத்த அனைத்து அன்பர்களுக்கும், கேள்விகளை கேட்ட அனைத்து அன்பர்களுக்கும், எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து அமர்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று கேள்வி பதில் நிகழ்வு மிகவும் அருமையாக இருந்தது. அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்தது. பேராசிரியர் அருள்நிதி உமா சங்கரி அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். ஸ்கை யோகா ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5:30 தவம், 6 மணி வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம்.
மாலை 6 மணி மகரிஷியின் பாடல்கள். மாலை 6:25 காயகல்பம். மாலை 6:30 தவம். மாலை 7 மணி சிந்தனை. மாலை 7:30 உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டிப்பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும். நல்ல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.